السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா நிரப்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இறைவனுடைய மாபெரும் கருணையால் நீண்ட நாட்களுக்கு பின்னால் இந்த விழுப்புரம் பகுதியிலே மக்கள் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய மிக அழகான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இங்கே எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். விழுப்புரம் ஐபிபியின் சார்பாக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மார்க்கத்தினுடைய நிறைய கூட்டங்கள் சிறப்பாக நடைபெறுவது உண்டு. அந்த வகையிலே இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக நம்முடைய ஜமாத்தார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்ரிப் தொழுகைக்கு முன்னால் பேசிய காசிம் பிர்தௌசி அவர்கள் இந்த குடும்பங்கள் போதை பொருட்களால் எப்படி சீரழிகிறது, குடும்பம் என்பது எப்படியான ஒரு கண்ணியம், இந்த குடும்பத்தை அல்லாஹ் எவ்வளவு நமக்கு அழகான ஒரு பொக்கிஷமாக தந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து நம்முடைய தீய பழக்கங்களை விட்டு விலக வேண்டும் என்கிற ஆழமான கருத்தை அவருடைய அந்த முந்தைய உரையை வைத்தார்கள். அதே போல இளைய சமூகமே விழித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைப்பை நண்பர்கள் வழங்கி அதற்கு முக்கியமான தகவல்களை இங்கு பகிர்ந்து கொள்ள நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சபை ஒரு திருமண மண்டபம் அல்லது கருத்தரங்க கூட்டமாக இருந்தாலும் கூட இறைவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற இடம் இந்த இடம். தோழர்களை தாய்மார், அது யார் மறந்துவிடக் கூடாது. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நம்முடைய நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் சகோதரர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஏன் இங்கு பேசப்படுற செய்தி உங்க காலிலேயும் கல்வியிலேயும் போய் உட்கார வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். ஆனால் ஆண்கள் பகுதி ரொம்ப அமைதியா ரொம்ப கரெக்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெண்கள் பக்கத்திலே பார்த்தால் சில சலசலப்புகளை அசைவுகளை நான் பார்க்கிறேன். உண்மையான மூமின்கள் யார்? இறைவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் செவிதாழ்த்தி கேட்பார்கள், மௌனமாக இருப்பார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது என்னுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஸாததுஹும் ஈமானா, அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகரிக்க செய்கிறார். சகோதரிகள் கொஞ்சம் அதிகமாக நீங்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான உபதேசமாக இது இன்ஷா அல்லாஹ் இருக்கும். ஆக நீங்க சலசலப்பு இல்லாம அந்த பக்கமா நிக்கிறாங்க, பசங்களுக்கு கீழே உட்கார வைங்க. அதனால சகோதரிகள் பிள்ளைகளோடு வந்திருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகளை அமைதிப்படுத்தி உங்க பிள்ளைகளை இந்த உபதேசங்களை ஆழமாக மிக அமைதியோடு கேட்குமாறு அன்பாய் கூறிக்கொண்டு என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். இன்ஷா அல்லாஹ். இளைய சமூகமே வெடித்துக் கொள்கிற ஒரு தலைப்பு. அன்பானவர்களே, இளைஞர்களை குறித்து இளைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக வளர வேண்டும் என்பதை இந்த உபதேசத்தால் நானும் நீங்களும் தெல்ல தெளிவாக படிக்க வேண்டும். தோழர்களே, தாய்மார்களே, இளைய சமூகத்தை பொறுத்த வரையிலே தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் மிகவும் நெருக்கடியான காலகட்டம். குடி போதையிலே, கஞ்சா பொருட்களிலே, இன்னும் சீரழியிலே சீரழியக்கூடிய ஆக மோசமான ஒரு சூழலில் தான் இன்றைய மக்கள் இருக்கிறார்கள். இல்லையா? இல்லாமல் ரஹிமரப்பி அல்லாஹ் செய்த இளைஞர்களை தவிர. ஆக இங்கே பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள், தாய் தந்தை வந்திருக்கிறார்கள். உங்களுடைய இளம் பிள்ளைகளை, இளம் பெண் பிள்ளைகளை மார்க்கத்தோடு ஈமானோடு இறையச்சத்தோடு இறைவனுடைய அந்த அழகிய பண்புகளோடு நாங்கள் வளர்க்க தயாராக வேண்டும்.
இந்த உபதேசம் ஏதோ இளைஞர்களுக்கான உபதேசம் மட்டுமல்ல, மாறாக பெற்றோர்களுக்கான உபதேசமும் கூட, எல்லாருக்குமான உபதேசமும் கூட. அப்படியானால் தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தந்த மிகப்பெரிய நிஅமா, மிகப்பெரிய அருள் என்னுடைய இந்த இளமை பருவம் தான் இல்லையா? இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், இளமை பருவத்தை தாண்டிய மக்களும் இருக்கிறார்கள். இந்த இளமை பருவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் தெரியுமா? எல்லாரும் ஆசைப்படுவோம். நல்ல துடிப்பான, நல்ல ஆரோக்கியம் கொண்ட, எல்லா விதமான சகல உடல் அமைப்புகள் கொண்ட பருவம் தான். ஒண்ணு இல்லைங்க, ஒரு 50 வயசுல உள்ள நபர் அவருடைய கல்யாண போட்டோ எடுத்து பார்க்கிறார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோ எடுத்து பார்க்கிறாரு. சரி, நான் இவ்வளவு அழகா இருக்கிறேன், ஒரு முடி கூட நிறைக்கலையப்பா, உடம்பு இவ்வளவு ஃபிட்டா இருந்திருக்கிறேன், இப்ப பாரு நின்றா உட்காரல, உட்கார்ந்தா நிற்க முடியல என்ற அளவிலேதான் நம்முடைய நிலைகளை நாளுக்கு நாள் முதுமை நோக்கி பயணிக்கிறோம். ஆக இளைய சமூகம், இந்த இளமை என்பது எப்படியான அருள், இந்த இளமையை அல்லாஹ் எவ்வளவு எங்களை கண்காணிக்கிறான், இந்த இளமையை தவறு செய்யக்கூடாது, பாவத்தில் ஈடுபடக்கூடாது என்கிற அந்த சிந்தனை என்னுடைய ஆழ் மனதில் இருக்க வேண்டும். தோழர்களே, நண்பர்களே, நாளை அதிபயங்கரமான மறுமை நாள். நன்றாக கவனியுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. நாளைய மறுமை நாளில் 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அடுத்த ஸ்டெப், அடுத்த எட்டு வைக்க முடியாது. அந்த மறுமை நாள் எப்படியான களம் உங்களுக்கு தெரியுமா? தாய், தந்தை, மனைவி, குடும்பங்கள் யாரும் செய்ய முடியாது. அப்படியான மறுமை நாளில் ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகளுக்கு சமம். உலக வாழ்வு 1000 வருஷம் வாழ்ந்து முடிஞ்சா எவ்வளவு காலங்களோ அந்த அளவிலே தான் மறுமையில ஒரு நாள். இன்ன யௌமன் இன்தல்லாஹ் அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஅத்தூன். நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 ஆண்டுகள் மறுமையில ஒரு நாள். அந்த ஒரு நாள் மனிதனுடைய கால அசைவில்லாமல் இருக்க வேண்டிய இடம் அந்த மறுமை. அதுல 3 கேள்விகள் அல்லாஹ் கேட்கிறான். எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம்? ஆண்கள் சமூகத்தை பார்த்து கேட்கிறேன். அந்த மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய 3 கேள்வி அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது, சொன்னாதான் நகர முடியும். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், மூன்றாவது முக்கியமானது கைஃப அஃப்னா ஷபாபக். இறைவன் கேட்கிறார், உங்கள் இளமை காலங்களை எப்படி நீங்கள் கழித்தீர்கள்? 14 இருந்து ஒரு 35 40 வயது வரை அந்த இளமையிலே இருந்தீர்களே, அந்த இளமையில ஒழுக்கமா இருந்தியா? ஆபாசங்களோ தவறுகளோ பாவங்களை விட்டு விலகி இருந்தாயா என்று அல்லாஹ் கேட்பானே. என்ன பதிலை நாங்கள் வைத்திருக்கிறோம் தோழர்களே, தாய்மார்களே? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், கண்காணிக்கிறான், இறைவன் பார்க்கிறான் என்கிற பயமே இல்லாமல் இன்றைய சமூகம், குறிப்பாக இளைய சமூகம் பாவத்திலே விளக்குறாங்களா இல்லையா? இப்படியான பதிலை நாங்கள் சொல்லுவோம். இறைவா, என்னுடைய இளமை காலத்தில் நான் ஒழுக்கமாக இருந்தேன், குடியோ விபச்சாரமோ இன்னமேல ஹராமையோ பாவத்தையோ நான் செய்யவே இல்லையா அல்லாஹ், உன்னை வணங்கினேன். என் நாவால் தனக்கால் யாருக்கும் தொல்லை தராத வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் ரப்பே, என்னை பாதுகாத்து விடு என்று அந்த நாளில் அல்லாஹ் நல்ல மதிப்பை பெறுவானே. அவன் சிறந்த இளைஞனா அல்லது இளமை நான் விபச்சாரம் செய்தேன், ஆபாச பழக்கத்தில் ஈடுபட்டேன், போதையிலே கடந்தேன், தாய் தந்தையை மதிக்கவில்லை, எல்லாரையும் ஏற்றினேன், இளமையிலே வெறுப்பாக நடந்தேன் என்றால் அல்லாஹ்வுடைய பிடி அங்கே ஆரம்பிக்கும். இளமையை நினைக்கிறாங்க ரொம்ப நாள் சந்தோஷமா நாம இருப்போம், என்ன அட்வைஸ் பண்ணாலும் காதல ஏறாத பருவம் இளமை பருவம். அவரு வயசானவரு அந்த கிளம்போல்டு சொன்னதைதான் சொல்லிட்டு இருக்கோம். யாரு? பெத்த தகப்பனை, பெத்த தாயை, அறிவுரை சொல்லக்கூடிய பெரியோர்களை இளைஞர்கள் சொல்லுவார்கள். எல்லாம் பாதுகாத்த இளைஞர்களை தவிர என்ன, அவங்க எல்லாம் வயசாளிங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு அட்வைஸ் பண்றதுதான வேற வேலையே இல்லை, அவங்க எல்லாம் இளமையில பண்ணாத தப்பையா நாங்க பண்ணிட்டோம் என்றெல்லாம் மிதப்பாக கேட்கிற இளைய சமூகமே, நாளைய மறுமையிலே அந்த ரப்புல் ஆலமீன் கேட்பானே என்ற பதிலை நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். இன்றைய இளைஞர்களிலே தொழுகை இல்லை, இந்த இளைஞர்களிலே பொறுமை இல்லை, ஆபாசத்திலேயே கிடக்கிறார்களே. அல்லாஹ் பிடித்தால் அவருடைய கதி என்ன என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நாளைய மறுமையுடைய நாள் பாருங்க, மேல உட்கார்ந்துருந்தோம், ஒரே அணைக்குது, ஒரே வெட்டையா இருக்கு, கீழே வந்தாச்சு. ஏன் ஒரு மாதிரி காத்து இல்ல, ஒரு அரை மணி நேரம் நிற்க முடியலங்க. நாளை அதிபயங்கரமான வறுமை நாளில் தலைக்கு ஒரு முழத்துக்கு மேலே சூரிய ஒளி இருக்கும் இல்லையா? அந்த நேரத்திலே மலக்குமார்கள் அணிவரிசையில் இந்த இறைவன் வருவான், எல்லாரும் இருப்பார்கள்.
படபடப்போடு துடிதுடிப்போடு அங்கே இருக்கிற காலம், அந்த நேரத்தில் அல்லாஹ் வருவான். அந்த நேரத்தில் நிழலே இல்லாத அந்த நேரத்திலே அல்லாஹ் 7 சாராருக்கு நிழலை தருவான். நாங்கள் படித்த ஒரு செய்திதான். அதிலே ஒருவன் யார்? ஷாபுன், ஒரு இளைஞன். நஷா ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, அவன் எப்படி வளர்வான்? போதை பழக்கத்திலேயா, ஆபாச பழக்கத்திலேயா, கள்ள காதலையா, தவறான உறவிலேயா, இன்னவர விபச்சாரத்திலேயா, மாநில காரியத்தில இல்லை. அந்த இளைஞன் எப்படி வளர்ந்திருப்பான் தெரியுமா? அந்த இறைவனை வணங்குவதற்காகவே தன்னுடைய இளமையை கழித்திருப்பான். அல்லாஹ்வை தொழுவதற்காக, குர்ஆனை படிப்பதற்காக, மார்க்க பிடிப்போடு வாழ்வதற்காக தோழர்களே, தாய்மார்களே, அந்த இளைஞன் தன் இளமையை கழித்திருந்தால் அல்லாஹ் அரவணைப்பான். அடியானே, எனக்காக தொழுதாயே, எனக்காக இரவெல்லாம் கண் விழித்து என்னை முழுமையாக நெருங்கினாயே, அடியானே நீ வெட்கையிலே வேதனைப்பட வேண்டாம், எனக்கு அருகிலே வாடா என்று அல்லாஹ் இறை நினைவோடு வாழ்ந்த இளைஞனை அரிசின் நிழலில் அலங்காரப்படுத்துவானே. அப்படி இறைவா நான் இருக்க வேண்டும், என் இளம் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டிய நேரமா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? அப்படிப்பட்ட அரிசி நிழலுக்கு சொந்தக்காரர்கள் யார்? இறையச்சத்தோடு இளமையை கழித்தவர்கள். இளமை பருவம் தோழர்களே, தாய்மார்களே, பெண்கள் கவனிங்கள், சாதாரணமான பருவம் இல்லை. குறிப்பிட்ட சில நேரம் தான் அந்த பருவம், குறிப்பிட்ட சில காலம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், சூரா ரூம் 30வது அத்தியாயம் 54வது வசனம், அல்லாஹுல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. படித்து பாருங்கள். இளமை இளமை என்று ஆட்டம் போடுகிறானே மனிதன், அவர்கள் விளங்க வேண்டிய ஆயத்து இந்த ஆயத்து. என்ன அல்லாஹ் சொல்கிறான்? பிறக்கும் போது குழந்தையாக இரட்ட கட்டியாக இருந்து தாய் வயிற்றிலிருந்து வெளியே வந்து ஒரு 7-8 ஆண்டுகள் வரை அவனால் சுயமாக செய்ய முடியாதையும் தாய் தான் ஊட்ட வேண்டும். சில ஆண்டுகளுக்கு தாய் தந்தையுடைய அரவணைப்பை கைப்பிடித்துக் கொண்டுதான் தெருவீதிக்கு செல்ல வேண்டும். அப்படியான பருவத்தில் இருந்து ஒரு 15 காலங்களை ஆண்டுகளை தாண்டி அவன் இளைஞனாக மாறுகிறான். நான் பார்த்துக்கிறேன் பாப்பா, அம்மா நீங்க ஏன் கூட வரீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் என்று அவனை அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்த ஒரு கூவத்துக்கு பலத்துக்கு வருகிறான். அதே 40+ ஆயிடுச்சுன்னா, இல்லை இன்றைய காலத்துல 30+ ஆனவனுக்கு சுகரு, 25 ஆனவனுக்கு ஹார்ட் அட்டாக். பாதுகாக்க நம்ம எல்லாரையும். இன்னைக்கு 40 வயதிலே தாடி முடியெல்லாம் வெள்ளையா போய் 60 வயது கிழவரை போல தோற்றம் மாறி விடுகிறது. குறிப்பிட்ட அந்த ஒரு 20 ஆண்டுகள் மனிதன் போடக்கூடிய ஆட்டம் இருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டிய பருவம் இளமை பருவம் தோழர்களே, தாய்மார்களே. அப்ப அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அந்த 40-50 தாண்டி விட்டால் மீண்டும் பலகீனத்தை தருகிறோம். ஆரம்பத்தில் பலகீனமா இருந்த, நடுவுல பலத்தை தந்தோம், 3வது மீண்டும் பலகீனத்தை தந்து அவன் நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து நிறைகளை தருகிறோம். அல்லாஹ் கடைசியாக பேசுவான், யஃபுலு மா யஷா வஹுவல் அலீமுல் கதீர். அல்லாஹ் நாடியதை மனிதனுக்கு ஏற்படுத்துகிறான். அவன் யாவற்றையும் மன்னித்தவனாக, மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படியானால் தோழர்களே, குறிப்பிட்ட இந்த 2 பலவீனத்துக்கும் நடுவிலே இருக்கிற பருவத்தை இறை பொருத்தத்துக்காக நாங்கள் அமைத்தோமா என்கிற கேள்வியோடு இந்த சபையிலிருந்து நாங்கள் கலைந்தால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றது நியாயம் தோழர்களே. இன்னைக்கு வயதான மக்களை பார்க்கிறோம். நேற்றைக்கு ஒரு ஜும்மா நடத்துறோம். பார்த்தா அந்த 300 பேர்ல 100 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. வயசாளிகள் பார்த்தா பெரிய வயசாளிகள் 89 அல்ல, 40-50 வயதுடைய இல்ல, முட்டியும் முடியல, பேக் பெயின் என்று பல பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்படியான மலைகளுக்கு நாம போகக்கூடிய காலம் இன்னைக்கு விரைவாக விட்டது. குறிப்பிட்ட அந்த 20 ஆண்டுகள் தானே அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அந்த இளமை. அரபியிலே பழமொழி சொல்லுவாங்க, இந்த லைட் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, லைட் நடக்காதது ஆதரவு வைக்கிறது, நடக்கவே நடக்காது அப்படி சொல்லுவாங்க. ஒரு கவிதை, லைட் ஷபாபி யஊத், ஒரு வயோதிகன் கதறா, எனக்கு நான் வாலிபத்துக்கு போயிருந்தமே, மறுபடியும் கல்யாண காலங்கள் வராதா, என் முதல் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பருவம் கிடைக்காதா என்று 50-லே 60-லே அவன் கதறினால் திரும்பி கிடைக்குவான். கிடைக்காது. துடிதுடிப்போடு, ஆரோக்கியத்தோடு, தெளிவான சிந்தனையோடு செயல்படக்கூடிய அந்த இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, மறுமை வெற்றிக்காக, வணக்க வழிபாடுகளில் இருப்பதற்காக நாங்கள் கழித்தோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இளைய சமூகமே. ஏன் இளைஞர்களை பற்றி இங்கு விரிவாக பேசுகிறோம்? இளைஞர்கள் தான் அல்லாஹ் பாதுகாத்த இளமை. மக்களை தவிர அநேகமான இளைஞர்கள் குடி, போதை, இன்ன ஹராமிலே தத்தளிக்கிறார்கள். பின்னால் நான் அதை எடுத்து வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இளமை அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அல்லாஹ் கொடுக்கிற
கண்ணியம் என்பதை என்னுடைய உரையினுடைய ஆரம்ப பகுதியாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய வரலாற்றை பேசுகிறார். உங்களுக்கு தெரியுமா? அந்த வரலாற்றிலேயே ஆஜபா அல்லாஹ் என்ன கேட்கிறான்? ஆச்சரியப்படக்கூடிய வரலாறு. குர்ஆன்ல நிறைய வரலாறு அல்லாஹ் சொல்றான்ல. அல்லாஹ் சொல்லும்போது ஆச்சரியப்படக்கூடிய வரலாறு எதை சொல்றான்ல? எதை சொல்றான்? என்ன வரலாறு தெரியுமா? சொல்லுங்க. பெண்களுக்கு தெரியுமா? புகைவாசிகள் சூரா அல்-கஹ்ஃபை 18வது அத்தியாயத்தை படித்து பாருங்கள். 3 அல்லது 7 வரை உள்ள இளைஞர்கள் தங்களுடைய ஈமானை மட்டுமே பாதுகாத்துக் கொள்வதற்காக எவ்வளவு சிரமங்களை தாங்கினார்கள். அவங்க எப்படி ஒண்ணு கூண்டாங்க தெரியுமா? 3-4 இளைஞர்கள் இருக்கிறாங்களே, 3ல இருந்து 7 வரைக்கும் இளைஞர்கள். அது 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 வரை இருக்கலாம். ஒரு திருவிழா நேரம். திருவிழா என்றால் இன்னைக்குள்ள திருவிழா கிடையாது. அந்த திருவிழால விபச்சாரம், இன்னதர ஹராம், குடி, எல்லா சீர்கேடுகளும் அரங்கேறும். அப்படிப்பட்ட மிக சீரழிவான ஒரு திருவிழா நடக்குது. அப்ப ஒரே ஒரு இளைஞன் கண்ணீர் வடிந்து ஒரு மரத்துக்கு அடியில வந்து அவன் அமர்றான். என்ன நினைக்கிறான்? இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்கிறார்? இவர்கள் ஏன் இவ்வளவு அழிவை நோக்கி பயணிக்கிறார்கள்? படைத்த இறைவனை விட்டுவிட்டு வேற யாரும் மனிதனை வணங்குகிறார்களே, விபச்சாரத்திலேயும் ஹராமிலேயும் குடியிலேயும் போதையிலேயும் கிடக்கிறார்களே. இறைவா ரஹ்மானே எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு அப்படியே தாரத்தாரையாக கண்ணீரை கொட்டவிட்டு அழுகிறார். கண்ணீரை தொடர்ச்சி பார்த்தா மரத்தை சுத்தி 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இவர் எந்த இலக்கை நினைத்து அழுதாரோ அதே நினைப்பில் அந்த இளைஞர்களும் அழுகிறார்கள். அப்படி அவர்கள் ஒன்று சேர்ந்துதான் அந்த ஈமானை தாங்கி நிற்கிறார்கள். அரசர் எதிர்க்கிறார். அந்த புகையிலே போய் தஞ்சம் கொள்றாங்க. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பேசும்போது பாருங்கள், 18வது அத்தியாயம் 13 14வது வசனம், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅமில் ஹக், நாம் உங்களுக்கு சத்தியமான சில வரலாற்று செய்திகளை சொல்கிறோம். இன்னஹும் ஃபித்யா, அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் யார்? வாலிபர்கள். ஃபித்யாங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா? 30 வயசாளுக்கும் வாலிபர் சொல்வாங்க. ஆனா டீனேஜ்னு வாங்க பார்த்தீங்களா? 14க்கு 15க்கு மேல டீனேஜ், அதற்காக பயன்படுத்துற வார்த்தை தான் ஃபித்யா. அல்லாஹ் சொல்றான் அவர்கள் யார்? இன்னஹும் ஃபித்யா ஆமனு பிரப்பிஹிம், தங்கள் ரப்பை ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம். வரபத்னா அலா குலூபிஹிம், அவங்க உள்ளத்தை நாங்கள் ஸ்திரப்படுத்தினோம். அவர்கள் அந்த புகையை நோக்கி அஞ்ச புகுந்த நேரத்திலே அவங்க சொன்னாங்க என்ன? ஆலு ரப்பனா, எங்கள் ரட்சகா, ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, கண்களில் கண்ணீரை வரவழைக்கிற இடம், உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு எதை இழந்தாலும் இறைவா ரஹ்மானே எங்கள் ஈமானை இழக்க கூடாது என்ற அந்த உறுதியோடு அந்த இளைஞர்கள் புகையிலே வராங்க. அவங்க கேட்கிற வார்த்தை, இறைவா உன் புறத்திலே இருந்து அருளை எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ், எங்களுக்கு தந்த நேர்வழியை பலகீனப்படுத்திடாதே ரஹ்மானே, எங்களை உறுதிப்படுத்து யா அல்லாஹ். வ ஹய்யிர் லனா மின் அம்ரினா ரஷதா, நீ தந்த நேர்வழியை எங்களை நிலைத்து வை ரப்பே என்று அவர்கள் கதறினார்கள். இந்த வரலாற்றை தான் அல்லாஹ் தன்னை வரலாற்றிலேயே ஆச்சரியப்படக்கூடிய வரலாறு என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார். என்றால் ஏன்? இளவயதிலே ஈமானோடு வாழ்ந்தார்கள். இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக இளம் பெண்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மார்க்கம் வேண்டாம், ஈமான் வேண்டாம், இஸ்லாம் வேண்டாம் என்று தவறை நோக்கி, பாவத்தை நோக்கி, அழிவை நோக்கி, இருளை நோக்கி பயணிக்கிறார்களா இல்லையா? அப்போ மறுமை அல்லாஹ் கேள்வி கேட்டால், இளமை எப்படி கழித்தாய்? நான் பாவத்திலே கழித்தேன், போதையிலேயே நடந்தேன், அடுத்தவனை ஏற்றினேன், அடுத்தவனை திட்டினேன், அடுத்தவனுடைய மான மரியாதை விளையாடினேன் என்றால் அல்லாஹ் விடுவானா? விடமாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பருவத்தான் இளமை பருவம். இந்த இளமையை ஏன் பிடித்துக் கொள்ள வேண்டும்? குறிப்பாக ஆழமாக ஒரு கருத்தை நான் சொல்லுவேன். இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் மார்க்கம் என்கிற பெயரால் தவறான பாதையை நோக்கி பயணிக்கிறார். ஒரு உண்மையான மனிதன் முஸ்லிம் யார்? தன் நாவால், தன் கரத்தால் யாருக்கும் தொல்லை தரக்கூடாது, யாருடைய உயிருக்கும் பொருளுக்கும் சேதம் விளைவிக்க கூடாது. இதுதான் அடிப்படை. இளைஞர்கள் எதை நோக்கி பயணிக்கணும்? அந்த இறைவனுடைய அருளை நோக்கி, நல்ல நண்பரை நோக்கி, அல்லாஹ்வுடைய நேசம் பெறுவதற்காக, தாய்க்கத்தை மதிப்பதற்காக, இது மாதிரியான போதை பொருட்களை விட்டு விலகி வாழ்வதற்காக தவிர யாருடைய பொருளாதாரத்தையோ யாருடைய வாழ்க்கையோ கெடுப்பதற்கு அல்ல. தவறான சிந்தனைகளை நோக்கி இளைஞர்கள் பயணிக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் தெளிவுபடுத்தி நல்ல சிந்தனையோடு, ஒழுக்க சிந்தனையோடு, நல்ல மார்க்க
பற்றுள்ள சிந்தனையோடு இளைஞர்கள் நாங்கள் வார்த்தெடுக்க வேண்டும். மூளை செலவை செய்யப்பட்டு தவறான பாதை இழுக்கப்படுறாங்க. உங்கள் இளைஞர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பவர்களே. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக நாங்கள் என்னென்ன அர்ப்பணித்தோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்றோம். அநேகமான இளைஞர்கள் இன்னைக்கு இறைவர் என்றால் யார், மார்க்கம் என்றால் என்ன தெரியாது. ஆனால் அன்றைக்கு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கட்ட மக்களில் அல்லாஹ் சொல்வானே 9வது அத்தியாயம் 100வது வசனம் படித்து பாருங்கள். ஈமானை பற்றி அறியாத மக்களாக இருந்தால் இந்த ஆயத்தை படியுங்கள். 9லே 100 அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் உலாயிக ஹுமுல் முகர்ரபூன். ஆரம்ப கட்ட தோழர்கள் இறை அருளுக்காக அல்லாஹ்வுடைய நேசம் பெறுவதற்காக மார்க்கத்தில் பல இன்னல்களோடு சிரமங்களோடு மார்க்கத்தை ஏற்றார்களே, அவர்களை நீங்க படிங்க. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் என்னுடைய அருளை மட்டும்தான். அப்படிப்பட்ட தோழர்கள் அநேகமானவர்கள். சுஹைப் ரலியல்லாஹு 19 வயதுதான். அதே போல பிலால் ரலியல்லாஹு அர்கம் முதலாக இஸ்லாத்தை ஏற்றார். அர்கம் அவருடைய வயது 21. அம்மார், முஸ்அப், சாலிம் இப்னு ஸைத் எல்லாம் 20 வயதுக்கு கீழே. ஆரம்ப 3 ஆண்டு காலம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? மார்க்கத்தை மறைத்து வைத்து வெளிப்படுத்திய நேரம் எப்படி எல்லாம் சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதிலே அநேகமான இளைஞர்கள் தான் பலவிதமான சிரமங்களை தாங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நேசம். இன்னைக்கு மாற்றப்பட்ட இளையே அல்லாஹ்வுடைய எந்த வசனத்தை பின்பற்றுவதில்லை. எப்படி இளைய சமூகம் மார்க்கத்தினுடைய அங்கமாக இருப்பார்கள் தோழர்களே. அப்படியான இஸ்லாமிய நெறியோடு உங்கள் பிள்ளைகளை நீங்க உருவாக்கிட்டீங்களா? போதை பழக்கமோ, விபச்சாரமோ, தவறான நட்போ அல்லது தவறான சிந்தனையை பயணிக்கக்கூடிய நிலையில இருந்து உங்கள் இளம் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துட்டீங்களா? இல்லை என்றால் தாய்மார்களே, சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் உங்களுடைய பிள்ளைகளே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. நாங்க தவறு செய்யும் போதெல்லாம் எங்க பாப்பா அம்மா பார்த்தாங்க, கட்டிக்கல, எங்க இளமையில சீரியட்ல இருந்தோம், அதை பார்த்தவங்க சும்மா போயிட்டாங்க. யாரா எங்களை விட எங்கள் தாய் தந்தைக்கு வேதனை தாய் என்று சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட நிலை கூடாது என்றால் உங்கள் பிள்ளைகளை, குறிப்பாக இளம் பிள்ளைகளை, குறிப்பாக இளம் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் தொடரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ற இடத்தில் எப்படி எல்லாம் பாராட்டுகிறார் தெரியுமா? இன்னைக்கு தொழுகையாளிகளாக இளைஞர்கள், குர்ஆனை ஓதக்கூடியவராக இளைஞர்கள். இளைஞர் என்றால் 2க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், யூத்தா இருக்கணும், ஸ்டைலா முடிய வெட்டணும், தான் விரும்பிய நடிகருடைய படத்தை முதல் ஷோ பார்க்கணும். ஒரு இஸ்லாமிய இளைஞன் இதை நோக்கி பயணிக்க வேண்டும். அவன் ஆசை, அவன் எண்ணங்கள் எல்லாம் இறைவனுடைய பொருத்தம் தான். அப்படி வாழ்ந்த ஒரு சஹாபிதான் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு. ஆக நிதானமாக கேட்க வேண்டிய மிக அழகான ஒரு வரலாறு. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு யார் தெரியுமா? ரோம் நாட்டினுடைய மன்னரின் மகன் சுஹைப் ரலியல்லாஹு. ரோம் நாட்டிலே போர் நடக்கிறது. ரோம் நாட்டு மன்னர் கொல்லப்படுகிறார். அவருடைய மகன் தான் சுஹைப் கைதியாக பிடிக்கப்பட்டு மக்காவிலே அடிமையாக கிடக்கிறார். அப்போது அங்கே இருக்கிற அடிமைகள் பஜார்ல இவர் இருக்கும் போது ஒரு எஜமான் இந்த சுஹைபை விலை கொடுத்து வாங்குறார். தன் எஜமான்ட்ட வந்து வீட்டு வேலை செய்து பல கஷ்டங்கள். அரசனா இருந்த சுஹைப் ரலியல்லாஹு ஒரு அடிமையா வேலைக்காரா மக்கால வந்து கஷ்டப்படுறார். அந்த நேரம் பாருங்க, அம்பு எறியக்கூடிய வித்தைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு நல்ல பெரிய தேர்ச்சி ஆகிறார். அவங்க எஜமான் இறக்கும் போது, தம்பி எனக்கு பிள்ளைங்க கிடையாது, நீதா என் சொத்தை எல்லாம் உனக்கே தந்துடுறேன் என்று அப்படி சொத்து சேருது. இவரும் சம்பாதிக்கிறாரு. மக்காலே நம்பர் 1 சுஹைப் ரூமி ரலியல்லாஹு. இப்போது அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது, நீங்க மக்காவை விட்டு மதீனாவுக்கு போங்க, ஹிஜ்ரத் பண்ணுங்க. அப்ப அந்த நேரத்துல யோசிப்பானா இல்லையா மனுஷன்? என் வீடு, என்னுடைய சொத்து, நான் சம்பாதிச்சு நான் விட்டு போகணுமா? முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான மூமின்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் சொன்ன காரணம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வரார். இன்னைக்கு தொழுகை இல்லாத இளைஞனே, ஆபாசத்திலே இருக்கிற இளைஞனே, மார்க்கத்தை தவறாக புரிந்து பாதை தவறி போகக்கூடிய இளைஞனே, உன்னுடைய ஆசை என்ன? இறைவனை தொழுதால் போதும், தாய் தந்தை மதித்தால் போதும், ஆபாசங்களிலிருந்து விலகி இருந்தால் போதும், அல்லாஹ் உன்னை புரிந்து கொள்வான். அப்படி எல்லாத்தையும் விட்டு சுஹைப் ரூமி ரலியல்லாஹு வராரு. போற பாதையிலேயே எதிரிகள் இவரை சிறைப்பிடிச்சுறாங்க. அதாவது அவரை சங்கிலியால கட்டி கைதியாக அவரை வைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆளுகிறார்.
பண்ணிட்டு நிம்மதியா மனசை தூங்குறானே, அடுத்தவனை ஏமாத்திட்டு அடுத்தவனுடைய பொருளையும் உயிரையும் சேதப்படுத்திட்டு எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இந்த மனசு அழுகுற. 4ஆவது நாள் வந்து கேட்கிறாரு, எதிரிகளே குறைஷிகளே உங்களுக்கு என்னையா வேணும்? என்ன செய்தால் என்னை மதீனாவுக்கு அனுப்புவீங்க? அவங்க பேச்சுக்கு தான் சொல்றாங்க, நீங்க உங்க மக்கால சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் விட்டுடுங்க, நீங்க பாட்டு எல்லாம் எடுத்துட்டு போவீங்க, மதீனாவுல உங்க ஆளுகளை கொடுப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க, நாங்க பாக்கணுமா? எங்க ஊர்ல சம்பாதித்த காசு ஒரு ரூபாய் எடுத்துட்டு போக கூடாது. இதை எங்க இவரு ஒத்துக்க போதான்னு நினைச்சு கேட்கிறாங்க. ஆனால் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அந்த இளைஞன் ஒரு கணம் யோசிக்கவில்லை. இந்த அனைத்தையுமே நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தேன். ஒரு ரூபாயை நான் இந்த மண்ணிலே சம்பாதித்தேன். எனக்கு மதீனா ஹிஜ்ரத் செய்து இறைவனுடைய அருள் கிடைத்தால் போதும், நாளை மறுமையிலே அரிசியுடைய நிழல் கிடைத்தால் போதும் என்று பயணிக்கிறார் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு. வரலாறு படித்த மக்களுக்கு தெரியும், மதீனத்து அன்சாரி தோழர்கள் ரசூலுல்லாஹ் எப்ப மதீனா வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு அப்படி எல்லையில காத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா எல்லையில வந்து நின்று ஒவ்வொரு நாளும் ஒருவருடைய வருகைக்காக காத்திருப்பார்கள். யார்? இளைஞர் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு. ஒரு நாள் அப்படியே புழுதி பறக்க சுஹைப் ரூமி ரலியல்லாஹு வருகிறார்கள். மார்க்கத்தை பற்றி அறியாத இளைஞரே, அல்லாஹ்வுடைய அச்சமற்ற இளைஞரே, கேளுங்கள் இந்த வரலாற்றை. அப்படி புழுதி பறக்காத சுஹைப் ரூமி ரலியல்லாஹு வரக்கூடிய நேரம் ஓடி போறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த பாலைவனத்து மண்களில் கால் புதைகிறது, அதையும் தாண்டி ஓடுகிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். ஓடி போய் அவரை கட்டி அணைத்து எந்த பதிலும் சொல்லவில்லை, ஆளுகிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். சொன்னார்கள், ரபிஹல் பைஹு யா அபா யஹ்யா, அவருடைய பட்ட பேர் அபு யஹ்யா. சுஹைபே சுஹைபே, லாபகரமான வியாபாரம் செஞ்சிட்டீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஏன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, திடீர்னு ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுறாங்க, என்ன நடந்துச்சு? அப்போது சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் நடுங்காத உள்ளங்களா? அல்லாஹ்வுடைய நேசமாவது மறுமையால் என்று அலட்சியமாக வாழக்கூடிய சமூகமா? குடிச்சா என்ன, விபச்சாரம் பண்ணா என்ன, பாவத்தில் இருந்தா என்ன என்று மெத்தனமாக வாழக்கூடிய இளைய சமூகமா? கேளுங்கள் இந்த வார்த்தையை. அது அதால் ஜிப்ரீல் வல்-ஆன், இப்போதான் ஜிப்ரீல் வந்து போறாரு. சுஹைபே சுஹைபே சுஹைபே, அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டு விட்டார். இதோ வசனமே இறங்கிவிட்டது. அவரை பாராட்டி இறங்கிய வசனம் படித்து பார்க்க நேரம் கிடைத்தால் 2வது அத்தியாயம் 207வது வசனம். 207 ஈமான் பலகீனம் அடைவதெல்லாம் உங்கள் உள்ளத்தை திறக்கக்கூடிய வசனம். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உங்கள் கண்களை குணமாக்கக்கூடிய வசனம். இளைய சமூகம் பாவத்திலே உங்கள் உள்ளங்களை நீங்க அப்படியே மெருகேற்றுவதற்காக உங்களுக்கான வசனம் 207. மினன்னாஸ், மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸஹு பிதமாஅல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, உலகத்திலே காதலை திருப்தி அல்லது இன்னமற்ற காய்கத்தையுடைய அந்த திருப்திகளுக்காக பாவத்திலே கூட போவா. ஆனா ஒரு மூமியினுடைய ஆசை, இறைவா நாளை வறுமை நாளிலே நீ எங்களை அன்போடு சிரித்த முகத்தோடு அரைவணைப்போடு தோளை கை போட்டு வரவேற்பாயே, அந்த பாக்கியத்துக்காக நேற்றுவான். அப்படி அல்லாஹ் சுஹைபை உங்களை நேசித்து விட்டால் உங்களுக்காக இறக்கப்பட்ட வசனம். மக்களில் சிலர் இருக்கிறார்கள், தன்னையே இறைவன் அன்புக்காக ஒப்படைக்கிறார்களே, அந்த அதிகாரை அல்லாஹ் நேசித்து விட்டான். அழுகிறார் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு. அல்லாஹ் எனக்கு தந்த செல்வத்தை தானே யா ரசூலல்லாஹ் நான் தந்தேன், அல்லாஹ் என்னை இவ்வளவு நெருங்கி நேசிக்க ஆரம்பித்து விட்டானே, என் ரப்பை நான் இன்னும் இன்னும் நெருங்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று அவரும் கண்ணீர் வடிக்கிற நேரம். இப்படிப்பட்ட இளைஞர்கள் பெருமானார் அவர் அவ்வளவு அழகாக நமக்கு வரலாறு சொல்லி தருகிறார்களே. ஆனா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் அல்லாஹ் பாதுகாத்தவனை தவிர ஏராளமான பாவத்திலேயும் சீர்கேட்டிலேயும் கிடைக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் எப்படி நேசத்தை தருவார், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அதே போல அந்த இளைய சமூகத்திலே பெண்களும் இருந்தார்கள். பெண்களின் இளைஞர்கள் இன்னைக்கு பெண் பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய நேரம். முதல்ல எல்லாம் பயான் போகும்போது வெளியூருக்கு நிறைய போவாங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க, அதுல கொஞ்சம் மறுமையை சேர்த்துக்கங்களேன், கொஞ்சம் நரகத்தை பத்தி சொல்லுங்களேன், கொஞ்சம் தக்குவாவை சொல்லுங்களேன். இப்ப எங்க போனா என்ன சொல்றாங்க, இந்த ஊர்ல நிறைய விபச்சாரம் நடக்குது, நிறைய பெண் பிள்ளைகள் ஓடி போறாங்க, நிறைய ஹராம், அதை பத்தி இளைஞர்கள் சீர்கட்டை சொல்லுங்க, எங்க சென்றாலும் இந்த சீர்கட்டை முன்னுரிமை கொடுத்து பேச சொல்றாங்க. ஏன் இன்றைய இளம் சமூகம்
பாவத்தை நோக்கி அழிவை நோக்கி செல்வதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நேசமோ அல்லாஹ்வுடைய பாசமோ அவர்களுக்கு எந்த விதமான ஆசை உண்டாக்கவில்லை என்றால் இந்த பாவத்தை நோக்கி பயணிப்பார்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகள், இளைஞர்களாக இருக்கிற இளமையில இருக்கிற பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு பெண் பிள்ளைகளை அமானிதம் என்று சொல்கிறார். பெண் பிள்ளைகளால் உங்களுக்கு உயர்வு என்று அல்லாஹ் சொல்கிறார். பெண் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏதேனும் கவலை என்றால் அதனால் உங்களுக்கு நரகத்தின் தடை. எப்படி தெரியுமா? ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேடி அழுகுறாங்க. ஆயிஷா அம்மா கொஞ்சம் விளையாட்டா இருக்கக்கூடிய பெண்மணி தான், சிறு வயசு தானே, அப்படி அழுது ரசூலுல்லாஹ் பார்க்கல. ஆனால் தேடி விக்கி அழுகுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஆயிஷா ஏன் நீ அழுகுறாய், என்ன காரணம்? யார் ரசூலுல்லாஹ், ஒரு பெண்மணி, ஒரு தாய் 2 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்தால் கடுமையான பசி என்று கேட்டால் வீடு முழுக்க தேடினேன் யார் ரசூலுல்லாஹ், சில பெரிய துண்டுகளை தவிர எதுவுமே இல்லை. மாணவியுடைய ஏழ்மையை வறுமையை பாருங்கள் தோழர்களே. அந்த பெரிய துண்டு நான் தந்தேன், பிள்ளைகளுக்கு பங்கு வைத்து விட்டு தன்னுடைய அந்த உணவை சாப்பிட தாய் நினைத்தால், ஒரு தாயை பொறுத்தவரையிலே தன்னுடைய பிள்ளைக்கு இல்லை என்றால் தன்னுடைய உணவை கூட தருவார், அல்லது எப்படியானாலும் அந்த பிள்ளையை பற்றி ஆற்றுவார். அவன் தாய் நான் கையில வைத்திருந்த அந்த பழத்தை பிள்ளைகள் எதிர்பார்க்க அதையும் பிள்ளைகளுக்கு 2ஆக பிரித்து கொடுத்து விட்டு யார சொல்லுதா வெறும் தண்ணீரை அடித்து விட்டு சென்றாலே அந்த பெண்ணுடைய பசியை என்னால் ஆற்ற முடியவில்லை என்கிற ஆதங்கத்திலே கவலையிலே நான் கண்ணீர் வடிக்கிறேன். உடனே பெருமானார் சொன்ன வார்த்தை, பெண் பிள்ளையை வைத்திருக்கிற தாய்மார்களை கேளுங்கள், மணி ருசுலிய மின் ஹாதில் பனாத். யார் பெண் பிள்ளைகளை கொண்டு சோதிக்கப்படுறாங்களோ, சில சிரமங்களையும் கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்களோ, அவர்களுக்கு நரகத்தின் தடையாகவே பெண்கள் இருப்பார்கள். சொர்க்கம் தான் என்று கேள்விப்படுறோம், ஆனா நரகம் போகாம எங்களுக்கு தடுப்பாக இருக்கிறவங்க யார்? எங்க பெண் பிள்ளைகள். அப்படியான பெண் பிள்ளைகளாக கண்ணியமா வளர்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு அநேகமானவர்கள், ஒரு சகோதரங்க பெரிய ஊர்ல பெரியவர் போன் பண்ணி அழுகுறாரு. உடனே அவங்க மணி வாங்கி அவங்க அழுகுறாங்க. மேட்ல சொல்றது என்னன்னா, 10வது படிக்கிற என்னுடைய பொண்ணு தப்பா ஓடி போயிடுச்சு. பிடிச்சிட்டு வந்து கேட்கிறோம், ஏமா இருக்கீங்க? எனக்கு அவளை கல்யாணம் பண்ணா பண்ணுங்க, இல்ல நான் மறுபடியும் ஓடித்தான் போவேன். எவ்வளவோ மாநிலத்தை சொன்ன இஸ்லாத்தை சொன்ன ஆனால் என் மாவட்டத்தை ஆயிட்டாரு. என் குடும்பமே இன்னைக்கு இரு நடந்து கிடக்கும். எப்படிப்பட்ட சமூகம்! ஆனால் அன்றைய இளம் பெண்களை பாருங்கள். உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா யார் தெரியுமா? மக்காவிலே தன் குடும்பத்தாலேயே சித்திரவதை செய்யப்படுகிறார். பெண்களை கவனியுங்கள், தன்னுடைய குடும்பத்திலேயே எதிர்ப்பு. நீங்க நமக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் ஈஸியா கிடைக்கும் இல்லையா? என்னுடைய வாப்பா முஸ்லிம், வாப்பா முஸ்லிம். ஆனா இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் படக்கூடிய கவலைகள், இன்னல்கள், துன்பங்கள் அல்லாஹ். ஆனால் அப்படிதான் இந்த உம்மு குல்சூம் என்ன அக்ரிமெண்ட், மக்காலிருந்து யாரை இஸ்லாத்தை ஏற்றாங்கன்னா மதீனாக்கு வந்தா வைக்க கூடாது, திருப்பி அனுப்பணும். அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு. ஆனா அந்த உம்மு குல்சூம், நாங்க மக்காலேயே இருந்தால் எங்க ஈமான் பறி போயிருமோ என்று ஏங்கி அழுறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பை தந்தான். மதீனாக்கு கஷ்டப்பட்டு ஓடி வந்துடுறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் மக்கள் என்ன செய்யணும்? இவங்களை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அக்ரிமெண்ட் அதுதான். ஆனா அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். 60லே 10வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ஜாஅக்குமுல் மூமினாத். மூமினாத் பெண்கள் உங்கள்ட்ட வந்தாங்கன்னா, முஹாஜிராத் ஹிஜ்ரத் செய்து வந்தால் ஃபம்தஹினூஹுன்ன, அவங்களை சோதித்து பாருங்கள். அடிப்படையாக சோதிக்க முடியும். அல்லாஹ் அலம் ஈமானின், அவங்க ஈமான் அல்லாஹ் தான் அறிந்தவனா இருக்கிறான். ஃபைன் அலிந்துமுஹுன்ன மூமினாத், அவங்க மூமின் தான் என்று தெரிந்து விட்டால் ஃபலா தர்ஜுஹுன்ன இலல் குஃபார், அவங்களை மதீனா மக்காவுக்கு நீங்க அனுப்ப வேண்டாம். இந்த தாய் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக அல்லாஹ் தந்த ஒரு மிகப்பெரிய அருள், அவங்களுக்கு ஆயத்தெல்லாம் ஏற்பட்டார். ஏன்? ஈமானை பாதுகாக்க வேண்டும். அப்படியான அந்த இளம் பெண்கள் வாழ்ந்தாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்தாங்களா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? ஆனா இந்த இளைய சமூகம், குறிப்பாக இளம் பெண்கள் பாவத்தை நோக்கி, சீரழிவை நோக்கி, ஆபாச காரியத்தை நோக்கி பயணிக்கிறாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். இன்றைய சீர்கேடுகளை பார்ப்பதற்கு முன்னால் இளமை காலம் எதற்கு தெரியுமா? ஒரே ஒரு நிலைதான், இறைவனை வணங்கி தொலை, வேற எதற்கும் கிடையாது. வயசாயிட்ட சொல்ல முடியுமா? வயசாயிட்டா கொஞ்சம் ஆர்வமா ரொம்ப நேரம் ஓத முடியாது. இளமையை தான் வணங்க முடியும். அதனால தான்
இப்படி ஈமானிலே உதாரணமாக இளைஞர் இருக்க வேண்டுமோ, இரண்டாவது இளைஞரே இறைவனை தொழுவதில், இறைவனை வணங்குவதில் இன்னும் அக்கறையாக இருக்க வேண்டும். பாருங்க, அன்றைக்கு சில இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தில் எவ்வளவு அக்கறையோடு இருந்தார்கள். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களை நான் கேட்கிறேன், குர்ஆனை பற்றிய என்ன நாலேஜ் இருக்கு? நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு ஈமானை தந்தேனே, ஹிதாயத்தை தந்தேனே, குர்ஆனை ஓதினாயா, அதன்படி நடந்தாயா, என்னை தொழுதாயா கேட்பானே. இந்த முகத்தை வைத்து நாங்கள் பதில் சொல்ல போறோம். சகோதரர்களே, தாய்மார்களே, கேளுங்கள், என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் கணவரை ஈமானோடு அமைச்சிட்டீங்களா? உங்க பெண் பிள்ளைகளை, இளம் வாலிபர்களை அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா? பாருங்கள். இல்லை என்றால் மிக கடுமை. அந்த திண்ணை தோழர்கள் மக்காலிருந்து மதீனாவுக்கு போறாங்களே, அந்த திண்ணை 70 சஹாபாக்கள், அதில் குறிப்பாக சில இளைஞர்கள் இரவெல்லாம் இன்று வணங்குவாங்க, பகலிலே பஜாருக்கு போய் வியாபாரம் செய்வார்கள். அதிலே கிடைக்கிற உணவை ஏழை திண்ணை சஹாபாக்களுக்கு உணவு தருவார்கள். இரவெல்லாம் பலவீனமா கஷ்டப்பட்டு தூங்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறு நேரம் அல்லாஹ் எங்களுக்கு இந்த நியமத்தை தந்த, எப்படி ஒரு ஆடை கூட ஒழுங்கா கிடையாது, 2 பெருத்த மலங்கள் தான், அதை தப்பி தப்பி பிள்ளைகளை கூட சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் அந்த பெருத்த மலங்களும் கிடைக்காது. ஆனால் இறைவா இந்த நியமத்தை தந்தாய் என்று கண்ணீர் மழை இரவு வணக்கம் செய்வாங்க அந்த இளைஞர்கள். ஆனா இன்று இளைஞர் பள்ளியின் பக்கம் வரமாட்டான், தேட்டரின் பக்கம் போவான். இன்று இளைஞர் சொல்ல மாட்டான், ஓத மாட்டான். அந்நிய ஆணோடு, அது அந்நிய பெண்ணோடு காதல் என்கிற பெயரால், டேட்டிங் பெயரால் சுத்துவார் என்றால், தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளிகள். கவனத்திலே கொள்ளுங்கள். 10 வயசு ஆயிடுச்சுன்னா ரசூலுல்லாஹ் அடிக்க சொன்னாங்களே, என்னைக்கா நாங்க மார்க்கத்துக்காக தொழுகைக்காக அடிச்சிருப்போமா? குடும்ப பெண்களை, தாய்மார்கள், நீங்கள் கவனியுங்கள். உண்மையான ஈமானிய பெண் யார்? ஆணும் தொழுகையை எழுப்பி தன் கணவன் பிள்ளைகளை எழுப்பி விடுவாளே, எழாத பிள்ளைகளை தண்ணீரை தெளித்து எழுப்புவாளே, அந்த பெண் தான் சொர்க்கத்தினுடைய அங்கமாக இருப்பாள், மறுமையின் முந்தாக திகழ்வாள். அப்படி நாங்க மாறிட்டோமா? இல்லை. ஆக இரண்டாவது ஈமானிலே உறுதியோடு, இரண்டாவது வணக்க வழிபாடுகளிலே அக்கறையோடு நம்முடைய இளைஞர்கள் இருக்க வேண்டும். அதே போல மூன்றாவது விஷயம், சமூக சீர்கேடுகளை விட்டு, அறாமான பாவமான எல்லா விதமான காரியங்களை விட்டு நம்முடைய இளமை பருவம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குடி போதையா? குடி போதையை பற்றி தெளிவா சொன்னாங்க. அதே போல இன்றைய சமூகம் அல்லாஹ் பாதுகாத்த தவிர இந்த விபச்சாரம் என்பது தலைவிரித்து ஆடுதா இல்லையா? விபச்சாரம் ஒரு பக்கம், ஆபாசமான உறவுகள் ஒரு பக்கம், காதல் என்கிற பெயரால், டேட்டிங் என்கிற பெயரால், லிவிங் டுகெதர் என்கிற பெயரால் சுப்ஹானல்லாஹ் கற்பை இழக்கிற சமூகம். ஒரு காலேஜுக்கு போயிருந்தோம், முஸ்லீம் காலேஜ் தான். இன்வைட் பண்ண பையன் காதல் கொடுத்து பேசுறாரு. அதுல இந்த காலேஜ்ல மட்டும் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, சுத்தி நிறைய காலேஜ் இருக்குது. ஆனா இந்த காலேஜ்ல இருந்து தான் நிறைய மாணவிகள் கர்ப்பமாகி கருக்கலைக்கிறாங்க. என்ன கேவலம்! என் மகள் இஸ்லாமிய காலேஜில் படிக்கிறா, ஒழுக்கமா வாழ்வா, நல்ல இளத்தோடு வருவா என்று எதிர்பார்க்கிற தாய்க்கும் தந்தைக்கும் மோசடி செய்கிறானா இல்லையா அந்த இளப்பெண்? கல்லூரியிலே சக மாணவனோடு, கல்லூரி ஊழியர்களோடு இப்படி கற்பை இழக்கக்கூடிய கேவலம். அதே போல ஆணும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல்-மூமினிலே சொல்கிறான், 23வது அத்தியாயம், கத் அஃலஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யார் மூமின்? நிறைய லிஸ்டுகள் அல்லாஹ் போடும்போது அல்ல சொல்கிறான், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்கள் கற்பை பேணிக் கொள்வார்கள். கற்பொழுக்கம் என்பது மிக முக்கியமானது. அப்படியான கற்பொழுக்கத்தை இந்த இளைய சமூகம் பேணுவதில்லையே, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். பாருங்க, அன்றைக்கு ஒரு சஹாபிய பெண்மணி முஸ்தைகா, இந்த வரலாறை எல்லாம் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்க வேண்டும். இன்னைக்கு அன்னை ஆணோட சகஜமா பழகலாம், ஈஸியா இருக்கலாம், நாங்க காலேஜில் ஒன்னா இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸா பழகுறோம். மார்க்க பெண்களுக்கு மட்டும், பெண்களை தாய்மார்களே உங்களுக்கு மட்டும் ஆடை ஒழுக்கம் அந்நிய இடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்ற எத்தனை ஒழுக்கங்களை சொல்லுதே. ஆணுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. கண் விபச்சாரம் செய்யும், உங்கள் கண்கள் விபச்சாரம் செய்கிறது, உங்கள் கை விபச்சாரம் செய்கிறது, உங்கள் நாவு விபச்சாரம் செய்கிறது. அந்நிய பெண்ணை பார்க்கிறாயா? ஹராம். அந்நிய பெண்ணை தொடுகிறாயா? தலையில ஓகி சுத்தியால அடிக்கிறதை விட கடுமையான தண்டனை மறுமையிலே. ஆனா ஒரு இஸ்லாமிய இளைஞன் அல்லது இஸ்லாமிய பெண்ணோ அந்த நேரத்திலே தவறிலே, பாவத்திலே, தனிமையிலே இருந்து ஹராமை செய்கிறாங்களே,
கடைசியில் அவருடைய அந்த மறைவிடம் தவறை செய்து விடுகிறார். பெருமானார் சொன்னாங்க, அப்படியான விபச்சாரம் அல்லது கள்ளக்காதல் ஓடி போவது எவ்வளவு சகஜமாகிவிட்டது. அல்லாஹ் கேட்கிறான், குறித்து வையுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. 3வது அத்தியாயம் 86வது வசனம். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம். இந்த சமூகம் எப்படி வெற்றி அடைவார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். மார்க்கத்தை ஏற்று அல்லாஹ்வை விலகி ரசூலை புரிந்த பின்னால் இந்த மார்க்கமே வேணான்னு ஓடுறானே, வழிகேட்டை நோக்கி நகர்றானே, அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன் நாஸி அஜ்மஈன். இப்படியான மார்க்கத்தை விலை பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம். அல்லாஹ் ஒருத்தனை சபிச்சான என்ன தண்டனை தெரியுமா? உள்ளம் நடுங்கலையா, உள்ளம் பதறவில்லையா, அல்லாஹ் மறுமையில பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மையாக்க மாட்டான். வலஹும் அஸாபுன் அஸீம். கடுமையான இடிவான தண்டனை அல்லாஹ் தருவான். யார் மார்க்கத்தை விளங்கிட்டு அந்த மார்க்கமே வேணான்னு ஓடி போனா பாருங்க, அவனுக்கு இந்த நிலை என்றால் எங்கள் இளம் பெண்கள், இளம் ஆண்கள் காதல் என்கிற பெயரால் இந்த மார்க்கத்தை வெளியேறக்கூடிய கேவலத்தை பார்க்கிறோம். பாருங்க, முசைமா இந்த வரலாற்றை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அறியாமை காலம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்கு முந்தைய காலம். இந்த முசைகா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அன்னைக்கு பெண்களை நிர்பந்தப்படுத்தி விபச்சார தொழில் செய்ய வைப்பாங்க. அந்த தொழில் செய்தவன் யார்? அப்துல்லா பின் உபை சலூல். அவன் தான் பெண்களை வைத்து விபச்சார தொழில் நடத்துறான் அறியாமை காலத்துல. அந்த தாய் முசைகா மனசால வெதும்பி அந்த தவறை பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை. அன்றைய காலத்தில் அது பெரிய பாவம் இல்லை. மார்க்கம் வருகிறது. பெருமானாகிய சொல்லையும் வார்த்தையும் முசைகா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. இந்த வரலாறு உள்ளத்தில் ஆழமா பதிய வேண்டும். கண்கொழுக்கம் பேணக்கூடிய இந்த தாய் வரலாறு இளம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாடம் தோழர்களே, தாய்மார்களே. அப்ப அழுகுறாங்க, யா அல்லாஹ் என் கருப்பை பேணவை, யா அல்லாஹ் எனக்கு ஈமானை தாண்ட உடனே பெருமானாரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்கிறார் முசைகா. அந்த நாள் பாருங்க, அந்த நாள் இரவே இஸ்லாத்தை ஏற்ற இரவே அப்துல்லா இப்னு உபை சொல்றான், வந்து சொல்றான், முசைகா என்னுடைய விருந்தாளிகள் வந்திருக்கிறார், நீதான் அவங்களை சந்தோஷப்படும், நீதான் வரணும். அப்ப அந்த முசைகா சொல்றாங்க, இனி என்னுடைய உடலில் அன்னி ஆணுடைய கரம் படக்கூடாது, அன்னி ஆண்டிய கரம் படக்கூடாது என்று கதறாங்க. அந்த முசைகாவை அப்துல்லா அடிக்கிறான். உடலில் ரத்தம் வடிகிறது. ஆனால் நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன். அப்போது அந்த இரவே பெருமானார் நல்ல ஆயத்தை இறக்கி விட்டான். படியுங்கள். 24வது அத்தியாயம் 32வது வசனம். வான்கிவுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன் மின் இபாதிக்கும். உங்களில் நல்லவர்கள், உங்களில் வசதி படைத்தவர்கள், உங்களில் சிறந்தவர்கள் ஏழை பெண்களை திருமணம் முடிக்க கூடாதா? அடிமை பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ள கூடாதா? அந்த பெண்களை ஏழையும் பார்க்கிறீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். அப்படி அடிமையா இருந்து ஈமானை உள்ளத்திலே வைத்து கஷ்டப்படுறாங்களே, அந்த பெண்களை நீங்க திருமணம் முடிச்சுட்டீங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான். பெருமானார் போறாங்க, முசைகாவை காப்பாற்றுறாங்க. சிறந்த முறையிலே நல்ல ஒரு தோழருக்கு திருமணம் முடித்து வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஈமான்! அந்நிய ஆணோடு தனியாக பயணிப்பேன், அந்நிய ஆணோடு நான் பிறப்பேன், அல்லது அந்நிய பெண்ணோடு இருப்பேன் என்று இளமையிலே கற்பொழுக்கம் இல்லாமல் ஒருவன் பார்க்கிறான் என்ற பயமே இல்லாத சமூகமா நாங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் விட மாட்டான். உங்களுக்கு இன்னொரு வரலாறை சொல்லவா? மிக ஆழமாக பேச வேண்டிய வரலாறு, பெண்களை உங்களுக்கான வரலாறு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாருடைய உள்ளத்திலேயும் ஈமானிய பெண்கள் என்றால் யார் ஞாபகத்துக்கு வருவா? யாருங்க? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? மக்காவுக்கு போன ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், தவாப், சഈ, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய ஞாபகம் எங்கள் நினைவிலேயே இருக்கும். கணவர் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மனை கை குழந்தையோடு இருக்கிறாரு. பெண்ணால யாராவது எந்த பெண்களால் ஓகே சொல்வாங்களா? இல்ல. ஆனா அந்த நேரத்துல தன்னுடைய கணவர் அப்படி விடக்கூடிய நேரம் ஒரே ஒரு வார்த்தை, அருமை கணவரே, உங்களுடைய கட்டளையா அல்லாஹ் சொன்னானா? இது அல்லாஹ்வுடைய கட்டளை. பெண்களை கவனியுங்கள், அல்லாஹ்வுடைய ஆர்டர். அந்த அம்மா அமைதியாயிருவாங்க. பிள்ளை கை குழந்தை இருக்குது, கடுமையான கஷ்டம், கடுமையான வலி தாங்குறாங்க. இன்னைக்கு சபா மர்வா தொங்கோட்ட ஓடுறோமே, நடுவில் கிரீன் லைட் இருக்கும். ஏன் அந்த ஜாக்கி தொங்கோட்ட ஓடுறோம்? பிள்ளைக்கு பசினவன அம்மா ஓடுறாங்க. அந்த தியாகம், அந்த ஈமான்
அப்படிப்பட்ட ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமை உருவாக்கிய தாய் யாரு? இப்படியான ஹாஜரா இருக்காங்களே, யாருடைய ஈமானுக்கு பரிசாக கிடைத்தாங்க? சாரா அலைஹிஸ்ஸலாம். வெரி குட். எத்தனை பெண்களுக்கு இந்த வரலாறு தெரியும்? சாரா அலைஹிஸ்ஸலாம் எப்படி தெரியுமா? இயமின் அஹ்சனி நிசா, பெண்களை ஆளவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியூருக்கு போனா அங்க மனைவி கூட்டிட்டு போவாங்க. அந்த ஊர் அரசர், அந்த டைம் போற ஊர்ல அந்த அரசர் எந்த பெண் வந்தாலும் அடையணும், எப்படியாவது அந்த பொண்ணை மடக்கின்னு ஆசைப்படுவான். அந்த நேரத்துல இப்ராஹிம் நபி சொல்றாங்க அந்த அரசர் கிட்ட, என் மனைவி இல்லப்பா, அது என் தங்கச்சிங்கிறாங்க, சகோதரிங்கிறாங்க. இல்லை, வர சொல்லு. மனைவிட்ட போறாங்க, அம்மா பலாத்து கத்திமினி ஹதீசி, நான் போய் சொன்னேன், அதை நீ அப்படியே மெயின்டைன் பண்ணு, உன்னுடைய கற்பு தான் முக்கியம் என்று சொல்றாங்க. யார் வந்தாலும் அடக்குமுறையோடு பெண்களை அபகரிக்கிற அரசன் அந்த அரசரை நோக்கி வராங்க. அந்த வரக்கூடிய நேரம் இன்னைக்கு அந்நி ஆணவரோடு சகஜமாக பழக்கக்கூடிய இளம் பெண்ணா, குடும்ப வாழ்க்கையில தவறு செய்யக்கூடிய ஆண்களா பெண்களா, உங்க ஆள் மனதிலே பதிய வையுங்கள். அந்த அரசனை நெருங்கி வரும்போது, அந்த அரசனை நெருங்கி வரக்கூடிய அந்த நேரத்திலே அவங்க மனசுல சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், என்னுடைய கணவருடைய கரத்தை தவிர எந்த ஆணுடைய கரமும் என்னுடைய உடம்பிலே பட்டுவிடக் கூடாது. யா அல்லாஹ், என்னுடைய கற்பை நீ பேண வைப்பாயாக, என்னுடைய ஈமானை பாதுகாப்பாய் என்று அழுகிறார். ஒரு அந்நிய ஆணுடைய கரம் படக்கூடாது. இன்னைக்கு சகஜமாக, ஆபாசமாக, தவறாக காதல் என்கிற பெயரால் திருமணமான சில பெண்களும் திருமணமான சில ஆண்களும் தவறான வாழ்க்கை பாதுகாக்கிறான். அல்லாஹ்வுடைய அச்சமே இல்லாத சமூகமா அந்த நேரத்தில் அவங்க நெருங்குறாங்க. அந்த அரசனுடைய கை காலும் முடங்குது, கைகால் வேலை செய்ய நெருங்குறான், கை கால் முடங்குது. மறுபடியும் நெருங்குறான், கை கால் முடங்குது. அந்த நேரத்தில் அந்த அரசன், இந்த சாராவிடத்தில் ஏதோ ஒரு ஈமான் இருக்கிறது, இனி நான் நெருங்க மாட்டேன். சாரா, உனக்கு நான் தரக்கூடிய அன்பளிப்பு தான் என்னுடைய அடிமை ஹாஜரா, இந்த அணி வைத்துக்கொள், சிறந்த பெண், உனக்கு உறுதுணையாக இருப்பார் என்று அந்த அரசன் கொடுத்த பெண்மணி தான் சாரா. அதாவது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். சாரா அம்மையார் வராங்க, ஈமானோடு செதுக்கப்படுறாங்க, கணவருக்கே திருமணம் முடித்து வைக்கிறார். மக்கா நகரத்திலே விடப்படும் போது அவங்க ஈமானை அல்லாஹ் சோதித்த நேரத்தில் காட்டினாங்களே, அப்படிப்பட்ட பெண், அந்த ஈமானுக்கு சொந்தக்காரங்க யார்? சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய கற்பொழுங்கமா இல்லையா? அப்படிதான் இளைய சமூகம் தவறை நோக்கி, பாவத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அதே மாதிரியான இந்த பாவங்களுக்கான அடிப்படை என்ன? பெண்களை உங்களுடைய ஆடை கலாச்சாரம். இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா, இதெல்லாம் பெரிய விஷயமா என்று நினைக்கலாம். ஆனால் தோழர்களே, தாய்மார்களே, உங்களுடைய வீட்டு பெண்கள், ஆண்களை உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்கள் சமூகமே, தையூஸ் யார் தெரியுமா? தையூஸ் யார்? ஒவ்வொரு ஆணும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய வார்த்தை. தையூஸ் என்றால் யார்? அந்த தையூஸ் சொர்க்கம் போக மாட்டார், சொர்க்கத்து வாடையை நுகர மாட்டார், இழிவான கடும் தண்டனை அடைவார். தையூஸ் யார்? தன்னுடைய வீட்டு பெண்கள் விஷயத்தில் ரோஷப்படாத ஆண். வீட்டு பெண்மணி, அம்மாவோ தங்கச்சியோ சகோதரியோ மனைவியோ மகளோ ஆடை கலாச்சாரத்தை பேணவில்லை, மார்க்கப்பட்டுள்ளவளாக இல்லை, வீட்டை விட கேஷுவலா உட்கார்ந்து அந்நியாண்ட பேசுறாங்க, பொது இடத்துல அலங்காரத்தை காட்டுறாங்க. இப்படியான பெண்ணா ஆண்கள் கொஞ்சம் அதுக்கு நான் அடிமைப்படுத்த சொல்லல. அம்மா இது செய்யக்கூடாது, வெளியே வந்தா ஹிஜாபோட வரணும், முடி மறைச்சிருக்கணும், உங்களுடைய ஆடை ஒழுக்கமா இருக்கணும், இஸ்லாம் இது அடிப்படையாக சொல்லுது. அது ஈமானின் அடையாளங்கள் ஹிஜாப். இதை எதையுமே சொல்லாம என் மனைவி, என் வீட்டு பெண்மணி என்று மெத்தனமாக இருக்கிற ஆண், கண்டிக்காத ஆண் தையூஸ். வீட்டு பெண்கள் விஷயத்தை ரோஷப்படாத ஆண். குடும்ப தலைவர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ற பெண்மணி, மகள் தவறா செல்லுகின்ற ஆண்களை நீங்கள் முதல் காரணம். எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்? எப்படி அந்த இளைய சமூகம் ஈமானோடு இளையத்தோடு அல்லாஹ்வுடைய நேசத்தை நோக்கி நகர்வார்கள்? அப்படிப்பட்ட பெண்களாக இருந்தால், மார்க்கப்பட்டில்லாத பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும். குறிப்பாக ஹிஜாப் என்பது அது இறுக்கமான ஆடையாக இருக்கக்கூடாது, அலங்காரத்தை காட்டுகிற ஆடையாக இருக்கக்கூடாது. பெருமானார் சொன்னார்களே, மறுமை நாள் வராது, இந்த நிகழ்வு வராது. எந்த நிகழ்வு? ஆசியாத்து நாரியா, ஆடை அணிந்து மணியாத பெண்கள் வருவார்கள். டைட் ஃபிட்டிங். ஆண்கள்
தன்னுடைய மனைவிக்கு வீட்டுக்குள்ள அணிந்தால் பரவாயில்லை, ஆனால் இறுக்கமான ஆடைகள் அணிந்து கொண்டு என் மனைவி மகள் வெளியே வருகிறார், அதை நான் கண்டுகொள்ளவில்லை என்றால் அந்த ஆண்கள் தான் தையூஸ். ஆடை அணிந்து மணியாததை போல பெண்களுடைய ஆடை இருக்கும். இவளும் சாய்வாள், ஆண்களை தன் பக்கம் சாய வைப்பாள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சமூகம் வந்துவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க இளம் பெண்களை ஆண்களையும் தவிர எங்கு பார்த்தாலும் தவறுகள், ஆபாசங்கள். அல்லாஹ் பாதுகாக்க. வலா தக்ரபு ஸினா, அல்லாஹ் சொல்கிறான், விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதீர்கள். அதற்கெல்லாம் பெண்களை உங்களுடைய ஆடை, குடும்ப தலைவர் உங்களுடைய ஈமானிய கண்காணிப்பு குடும்பத்தில் இருக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்களே, பாவத்தை விட்டு நீங்கள் விலக வேண்டுமா? அடுத்து குடியை பற்றி சொல்லிட்டாங்க. குடி போதையுடைய சீர்கட்டை ஒன்று முதலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. குடியால் எத்தனை இளைஞர்கள் சீரழிறாங்க. ஒரு அம்மா போன் பண்ணாங்க. போன் பண்ணாங்க, அவ்வளவு கவலை. என் மகன் காலேஜ் கிறிஸ்டியன்ல இருக்கிறான், எங்க வீட்டிலேயே நல்ல ஒழுக்கமான பையன், ஆனா இப்போ குடியில இன்ஜெக்ஷன் போதை இன்ஜெக்ஷன் போற அளவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டா, அடிமை ஆயிட்டா. என் மகன் என்ன அடிக்க வராது. என் மகனை போல பாசமாக பார்த்தவர் யாரும் இல்லை என்ற தாயின் அழுகை இன்னைக்கு என் காதலில் இருக்கு. அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு போதை பழக்கத்துக்கும் இன்னவரை எல்லா விதமான தவறுக்கும் அடிமையாகிறான்னா அந்த இளம் பிள்ளைகள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். என்னதான் கத்தினாலும் பேசினாலும் அல்லாஹ் நாடி கொண்டான் தெரிந்துவார்கள். ஆக இப்படிப்பட்ட இளமையில ஈமான், நல்லறங்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, கருப்பொழுக்கம் எல்லாம் வேண்டும் என்றால் அதற்கான தீர்வு என்ன? உங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துங்க. உங்களுடைய உள்ளம் தான், உள்ளம் தவறை தூண்டும், பாவத்தை உங்களை செய்ய சொல்லும். ஆனா செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு உங்க உள்ளத்தை கண்ட்ரோலா வைங்க. நம்ம மூளையை கெடுப்பா, நம்மளை தப்பான வழிக்கு இருப்பா, கெட்ட நண்பன் வருவான், வேண்டாம் எனக்கு மறுபடியும் அல்லாட்ட பதில் சொல்லணுமே, இரவே கழித்தாய் எப்படின்னு நல்லா கேட்பானே என்கிற கலக்கம், நடுக்கம், பயம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் இளம் பெண்களுக்கும் இருந்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அரிசியின் நிழலை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். பாடுகிற ஒரு வரலாறு. ஒரு இளைஞர் வருகிறார், பெருமானாருடைய சபையிலே வந்து நிற்கிறார். யார் ரசூலுல்லாஹ், நான் மாற்ற கடமைகளை எல்லாம் ஓகே ஃபாலோ பண்றேன், ஆனால் எனக்கு இது தண்ணி மிஸ்ஸினா, எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க, விபச்சாரம் செய்யணும். சஹாபாக்கள் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன மனுஷன் நீ, ரசூலுல்லாஹ் விபச்சாரம் பண்ண கேட்கறியா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை சொல்லி அவர் கேட்கல. அப்போ அந்த இளைஞர் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, விபச்சாரம் செய்ய நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கணுமா? அப்படி நீ விபச்சாரம் செய்யும் போது அது எவ்வளவு தவறு என்று உணர வேண்டுமா? இந்த விபச்சாரத்தை உன் தாய்க்கு விரும்புறியா? அந்த இளைஞன் கலந்தரா, வல்லாஹி வல்லாஹிடா வஹிபியான சொன்னார், விரும்ப மாட்டேன், நினைக்க மாட்டேன். இந்த விபச்சாரத்தை உன் மனைவிக்கோ மகளுக்கோ சின்னமாவுக்கோ பெரியமாவுக்கோ நாடுவியா? வல்லாஹியா இல்லை. அப்படியானால் விபச்சாரம் செய்கிறாய், யாருக்கோ தாயாக இருப்பாள், யாருக்கோ மனைவியாக இருப்பாள், யாருக்கோ மகளாக இருப்பாள். இது மட்டும் நியாயத்தான அந்த இளைஞர் அங்கே அமர்ந்து அழுகிறான். அந்த உள்ளத்திலே ரசூலுல்லாஹி ஈமானை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வராங்க. இனி என் வாழ்வில் நான் விபச்சாரத்தை எண்ணி கூட பார்க்க மாட்டேன். யாரும் சொல்லலாம். பெருமானார் அந்த இளைஞர் அழைக்கிறார்கள், அல்லாஹும்ம அஃபிர் ஃபர்ஜா வஃபிர் தம்பா, இறைவா இந்த சிறுவனுடைய பாவத்தை மன்னி இவருடைய கருப்பை பேணவை என்று துஆ செய்தாங்க. அப்படி உங்க உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் கொண்டு வந்தால்தான் ஈமானோடு நல்ல அமல்களோடு ஒழுக்கத்தோடு ஆண்களே பெண்களை இளைய சமூகமே நாங்கள் இருக்க முடியும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், விபச்சாரத்தில் இருப்பேன், குடிப்பேன், இளமையை நான் என்ஜாய் பண்ணுவேன், அல்லாஹ்வை மறந்துட்டு என்றால் அல்லாஹ் விட்டுவா. உயிர் தொண்டை குழி அடையக்கூடிய சக்கரா. பெருமானார் சொன்னாங்க, மறுமையில தண்டனை கிடையாது. யார் அருவருப்பான பாவங்கள், பெரும்பாவங்கள் தலைமைக்கு ஆடுமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் கேள்விப்படாத நோயை இறக்குவான். கொரோனா கேள்விப்பட்டீங்க சொன்னாடி, வேற நோயை கேள்விப்பட்டீங்களா? கொரோனாவில் இத்தனை மக்களை நாங்க இழந்தோம். அல்லாஹ்வுடைய அச்சம் வரலையா? கொரோனா போயிடுச்சு, கொரோனா இனி வராது, என்ஜாய்மெண்ட் வாழ்க்கை வாழலாம், பாவங்கள் இருக்கலாம். பெருமானார் எச்சரித்தார்கள், நீங்க ஆபாசத்திலே தவறிலே கிடந்தால் கேள்விப்படாத நோய் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மண்ணிலேயே தருவார். பார்த்தீங்களா? உலகத்துல கடந்து போயிட்டோமா? உயிர் தொண்டை கூடி அடையும். காலரப்பி
அந்த மனுஷன் அலறுவா, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம், இறைவா ரஹ்மானே கொஞ்சம் தவணை கிடைக்காதா, நான் குடிக்க மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன், யாருடைய பொருளாதாரத்தை சேதப்படுத்த மாட்டேன், யாருடைய உயிருக்கு நான் பாதிப்பு தர மாட்டேன், ஒழுக்கமா இருப்பேன், எல்லாத்தையும் நல்லவனா இருப்பேன், கதர்வான் அவகாசம் கிடையாது. அங்கே அல்லாஹ் விதிக்கிற தண்டனை, கபர் விபச்சாரம் பண்ணாயா, பானை வடிவத்திலே நெருப்பை போட்டு அதிலே பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாக கழிக்கப்படுவார்களே, அந்த தண்டனைக்கு தயார் என்றால் விபச்சாரம், குடி, பாவத்தில் ஈடுபடுங்க. அதோட அல்லாஹ் குர்ஆன மறுமை நாளில் அல்லாஹ் முகுலாய் தலை குனிந்து வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம சுமரா, பாவிகள் உலகத்திலே தண்டனையை ஒழுங்காமல் நடந்தவர்கள், ஆபாசத்திலே திரைத்தவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்திலே தள்ளப்படுவார்களே, நரக வேதனை ஒரு நிமிடம் தாங்க முடியும் என்றால் பாவத்தை செய்து கொள்ளும். ஒரு இளைஞன் கேட்டான், ஒரு அறிஞன், நான் பாவம் செய்யணும், எனக்கு பாவம் செய்யணும் அப்படியா? அந்த அறிஞர் சொன்னாரா, இறைவன் கவனிக்காத, இறைவன் கண்காணிப்பு இல்லாத ஒரு இடம் இருந்தால் போய் பாவம் செய்யும். அப்படி இடம் இருக்கா? அல்லாஹ்வுடைய நியமத்தை நீ யூஸ் பண்ணாம பாவம் செய்யும். அல்லாஹ்வுடைய நியமத்துக்காக நாங்க வாழ முடியாது. அப்படி அல்லாஹ்வை மறந்தால் அல்லாஹ்வுடைய பிடி மறுமையில் கடுமை தொடர அல்லாஹ் ஏறிட்டு பார்க்க மாட்டானே. அந்த கலக்கம் வேண்டுமாக இளைஞர்கள் நம்முடைய வாழ்வை அல்லாஹ் பொக்கிஷமாக தந்திருக்கிறார். தாய் தந்தையை மதித்து நடக்க, உங்களுடைய இரத்த பந்த உறவுகளை மதியுங்க, உங்களுடைய பிற சமுதாய மக்களை அரவணைப்போட பழகுங்க. குரோதம், பகை, வெறுப்பு எல்லாவற்றையும் கூட வீசிவிட்டு இது மாதிரியான போதை பழக்கங்கள், விபச்சாரங்கள், சமூக சீர்கேடுகளுக்கான விலகி இவை பொருத்தத்தோடு இளமையும் எல்லா காலங்களும் கழித்தால் இன்ஷா அல்லாஹ் மாணவி பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதம் அந்த நபியோடு நாம் சொர்க்கத்தில் இருக்கலாம். அந்த மாணவி அல்லாஹ் கைகளுக்காக பேசுவாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமூகம், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், என்னுடைய மக்களை காப்பாற்று என்று கதறுவாங்களே. அந்த நபியோடு கேள்வி கணக்கில்லாம சொர்க்கம் போவாங்களே, சிரிச்ச முகத்தோடு அல்லாஹ்வை பார்ப்போமே, அந்த அடியார்களாக நாம இருக்கிறோம் என்ற அந்த ஈமானிய நிலை எனக்கு உங்களுக்கு வர வேண்டும் தோழர்களே. நம்முடைய இளமையில் எல்லா காலங்களையும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து, எல்லா சந்தர்ப்பத்திலையும் மாணவியுடைய சுண்ணாக்களை பேணி, பாவங்களை தவறுகளை முழுமையாக விலகி அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல மரணத்தையும் அழகான விசாலமான கபூர் வாழ்க்கை தந்து நாளை வருகையில் நாங்கள் நேசிக்கிற பெருமானாரோடு சொர்க்கத்தில் எழுப்பப்பட்டு இறை தண்டனை உலகத்திலேயோ மன்னரையிலேயோ மறுமையில் இல்லாமல் நேரடியாக மாணவியை கவனம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எங்கள் குடும்பத்தாரோடு நாங்கள் ஒன்றாக இணையக்கூடிய வறுமை முத்துக்களாக சொர்க்கத்தின் சொந்தங்களாக திகழக்கூடிய அழகான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வை நிறைய புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே முழுமையான அருளை வேண்டி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய விழுப்புரம் ஐபிபியுடைய நிர்வாகிகள், வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைராவை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.